அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல மிக முக்கியமான பதிவா தான் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசத்திற்கான கேள்வி பதில்கள் தான் அதிகமாக பார்க்க போகிறோம். 21 நாட்கள் வழிபாடு செய்பவர்களும் சரி, 11 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் சரி, நம்ம ஆரம்பிக்கிற டேட்டு அதற்கான பதிவுகள் நான் குடுத்துருக்கிறேன். அதில நிறையா டவுட் நிறையா இருக்கு இல்லையா? அதில ஒவ்வொரு டவுட்டா நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, 21 நாட்கள் அப்படிங்கிறப்போ, திடீர்னு நடுவுல எதிர்பாராம பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா, என்ன செய்றது? அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதாவது மாலை போடாம இருந்தா பிரச்சனை இல்ல. மாலை போட்ட பிறகு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய? கழட்டணுமா? அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிவு நம்ம பார்க்கலாம். இப்போ 21 நாட்கள் அப்படிங்கிறப்போ, நம்ம 22ஆம் தேதி மாலை போட போறோம். ஜனவரி 22 மாலை போட்டு, நீங்க கன்டினியூவா தைப்பூசம் வரை மாலை போட்டிருக்கிற மாதிரி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க. இப்போ நடுவுல உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் இருக்கின்றது. ஒரு 30ஆம் தேதி இல்ல 28ஆம் தேதி பீரியட்ஸ் டேட் இருக்கு அப்படின்னா, அது முடிந்த பிறகு நீங்க மாலை போட்டுக்கலாம். இப்போ இல்ல எனக்கு டேட் முடிஞ்சிருச்சு. ஆனா, இப்ப நான் மாலை போட போறேன். திடீர்னு எதிர்பாராம வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு பயம் இருக்கின்றது. ஏன்னா, ஒரு சில பேருக்கு அப்படிதான். நர்வஸா கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னாலயும், விரதம் இருக்கிறாங்க அப்படின்னாலே, ஒரு சில பேருக்கு சீக்கிரமா பீரியட்ஸ் வந்துரும். ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே வந்துரும். இந்த பிரச்சனையும் நெறைய பேருக்கு இருக்கின்றது. அதனால உங்களுக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்ல. இப்போ உங்களுக்கு டேட் வரப்போகுது, இந்த நாள்ல கன்ஃபார்மா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, பீரியட்ஸ் முடிச்ச பிறகு மாலை போடுங்க. இல்ல எனக்கு டேட் முடிஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம்ல தான் நான் மாலை போடுறேன். ஆனா எனக்கு நடுவுல வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? பயத்துக்கு தான் இந்த ஆன்சரு. ஒருவேளை உங்களுக்கு நடுவுல வந்துடுச்சு. கொஞ்சம் நர்வஸால மற்றும் கொஞ்சம் விரதம் இருக்கிறதுனால உங்களுடைய பாடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பார்த்தியா, ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆல உங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாலை கழட்டலாம் வேணாம், இருக்கட்டும். ஏன்னா எதிர்பாராம வர்றதுனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நமக்கு டேட்டுன்னு கன்ஃபார்மா தெரிந்து நம்ம மாலை போட்டோம் தான் தவறு. நமக்கு தான் அந்த நேரத்துல எதிர்பாராம நமக்கு வர்றதுனால நீங்க கழட்டலாம் தேவை கிடையாது. இருக்கட்டும். நீங்க பூஜை மட்டும் பண்ணாம ஒரு 5 நாள் மட்டும் கொஞ்சம் விரதம் இருந்துட்டு பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கடவுளுடைய பாராயணம் அந்த பாடல்கள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கிடலாம். முடியுது அப்படின்னா பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விரதத்தெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது எதிர்ச்சியா நமக்கு நடக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்றேன் இதற்கு ஆன்சர் ஏன்னா நிறைய பேருக்கு அது பிரச்சனை இருக்கின்றது. அதனால சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நீங்கள் கணக்கு வச்சுருப்பீங்க. ஆனால் விரதம் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வரும். ஒரு சில பேருக்கு வரும். அப்படி இருப்பவர்களுக்கு மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு இப்போ கன்ஃபார்மாக இப்போ 22ஆம் தேதி நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா நமக்கு 1ஆம் தேதி கன்ஃபார்மாக பீரியட்ஸ் வருங்கிறது நமக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண வேண்டாம். பீரியட்ஸ் டேட் முடிஞ்ச பிறகு நீங்கள் 6 நாட்கள் இல்லை 3 நாட்கள் இல்லைன்னா 5 நாட்கள் இல்லைன்னா 9 நாட்கள் இல்லைன்னா 11 நாட்கள் நீங்கள் மாலை போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப நல்லது. இது நமக்கு எதிர்பாராமல் நடக்கிறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வேணும்னே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா டீ குடிக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. டீ தாராளமாக குடிக்கலாம். டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், பால் குடிக்கலாம், அப்புறம் இளநீர் குடிக்கலாம், ஜூஸ் நல்லா குடிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ், எல்லா ஜூஸுமே நம்ம குடிக்கலாம். காலையில் உணவு சாப்பிடணுமான்னு கேட்குறீங்க. காலையில் சாப்பிட்டு கொள்ளலாம். 2 இட்லி சாப்பிடலாம், இல்லை 3 தோசை கூட சாப்பிடலாம். தோசையும் சாப்பிடலாம், தவறில்லை. அப்புறம் முக்கியமானது சப்பாத்தி சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடலாங்க. காலையில் டிஃபன் என்னென்ன ஐட்டம் நம்ம சாப்பிடுவோமோ அதே போல் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாத உணவு என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவங்க மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதற்கு முன்னாடி முருகன் பூஜையிலே எந்த பூஜையிலையும் தெரில கீரைலாம் சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். விரத சாப்பாடுக்கு கீரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் எதுக்கு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது நாங்கள் ஃபாலோ பண்ணுறத நான் சொன்னேன். நாங்கள் மட்டும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறத நான் சொன்னேன். அது நான் சொல்கிறது ஃபுல்லாக கிராமத்தில் ஃபாலோ பண்ணுறத தான் நான் உங்ககிட்ட அதிகமாக சொல்கிறேன். ஏன்னா கிராமத்தில் இருப்பவர்களுக்கு எந்தெந்த உணவு விரதத்தில் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவு எங்களுக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேருக்கு இந்த கீரைக்கு ஒரு சில உணவுக்கெல்லாம் எதுக்காக, என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த காரணத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயங்கள் விரதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், எதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ வேணால் இந்த பதிலை நான் சொல்கிறேன். அதாவது பயறு வகைகள் எடுக்கக்கூடாது. பயறு வகைகளும் கீரை வகைகளும் பார்த்தீங்கன்னா விரத சாப்பாடுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். அதற்கு காரணம் என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தவறிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவங்க வீட்ல வந்து எந்த உணவுமே சமைக்க மாட்டாங்க. பயறு வப்பாங்க. அதற்கப்புறம் வந்து கீரை வப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு வீட்ல வந்து இறப்பு இருக்கு அப்படின்னா, இந்த 2 உணவும் பார்த்தீங்கன்னா, அந்த இறந்தவங்களுக்காக பண்ற மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு சடங்கு முறை இதுல வந்து இருக்கின்றது. அதனால வந்து நாங்க வந்து விரத சாப்பாடுக்கு வந்து கீரையும், பயறு வகைகள் வந்து நாங்க பண்ண மாட்டாங்க. வில்லேஜ் சைட்ல யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து வில்லேஜ் சைடு ஃபாலோ பண்றத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கீரை வந்து சமைக்கக்கூடாது. அப்புறம் வந்து பயறு வகைகள வந்து இந்த மொச்சப்பயிறு, தட்டாம்பயிறு, பாசிப்பயிறு, இந்த பயறு வகைகள் நம்ம சாப்பிடக்கூடாது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சப்பயிறு வந்து நம்ம ஊற போட்டு பிதிக்கு பயறு குழம்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல, அது நம்ம விரத சாப்பாடுக்கு தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். பயறு மட்டும் தான் நம்ம அவிக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா இது வந்து நான் கிராமத்து எங்களுக்கு எங்க ஊர் பழக்கப்படி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, மதுரை சைடு. ஸோ அத மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த பக்கம்லாம் எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொரக்கா வந்து சமைக்கக்கூடாது. சொரக்கா, மற்றபடி புடலங்காய், இந்த காய் வகைகள்ல இந்த 2 காய் வந்து சமைக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற என்ன காய் சமைக்கக்கூடாது அப்படின்னா, பாவக்காய் சமைக்கக்கூடாது. கசப்பான காய் வந்து சமைக்கக்கூடாது. விரத சாப்பாட்டுக்கு சமைக்கக்கூடாது. அப்புறம் என்னென்ன சாப்பாடு வந்து சமைக்கலாம் அப்படின்னா, பருப்பு குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். பிதுக்கு பயிறு அப்படிங்கிறது மொச்சப்பயிரை நம்ம நைட்டே ஊற போட்டுட்டு, நமக்கு காஞ்ச மொச்சை கிடைக்கும் பார்த்தீங்களா, அத ஊற போட்டு காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம அத குழம்பாக வைத்து சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு வைக்கலாமா அப்படின்னா வைப்பாங்க. புளிக்குழம்பு வைப்பாங்க. நம்ம 48 நாள் விரதம் இருக்கிறப்பலாம் புளிக்குழம்பு வச்சு தான் ஆகணும். தினமும் சாம்பாரும், பருப்பும் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால புளிக்குழம்பு வந்து ஒரு சில பேர் வைப்பாங்க. சுண்டல் குழம்பு வைப்பாங்க. அதாவது இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இருக்கு பார்த்தீங்களா, அத குழம்பாக வைப்பாங்க. நான் சொல்றது பயறு தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன். சுண்டலும், கொண்டைக்கடலையும் வந்து குழம்பாக வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காய்கறில பார்த்தீங்கன்னா, எல்லா காய்கறியுமே பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு சில காய்கறி மட்டும் தான் பயன்படுத்த மாட்டாங்க. கிழங்கு வகையில ஒரு சில கிழங்கு வைக்க மாட்டாங்க. உருளைக்கிழங்கு வைப்பாங்க. மற்றபடி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த சமையலே நமக்கு போதுமானதான். இதை நீங்க வந்து அன்றாட வந்து சமைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஒரு நாள் வந்து உருளைக்கிழங்கு, ஒரு நாள் கேரட் வெஞ்சுனா, ஒரு நாள் வந்து முட்டைக்கோசு, இந்த மாரி கத்திரிக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், இந்த மாரி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வைத்து சாப்பிட்டு விரதத்த வந்து முடிக்கலாம். அசைவம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. முட்டை எடுக்கக்கூடாது. நெறைய பேர் வந்து முட்டை வந்து அசைவம் கிடையாது ஆனா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றீங்க. அது வந்து நீங்க மாலை போட்டு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, முட்டை சாப்பிடாமல இருப்பது ரொம்ப நல்லது. முட்டை, கருவாடு, அப்புறம் நான்வெஜ்ல வந்து எல்லாமே தான். மீனு, சிக்கன், மட்டன் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அதே போல வந்து கடைகள்ல வாங்கி சாப்பிடலாமா? அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது உங்க வீட்ல விரத சாப்பாடு ஒரு வேளை சமைக்க முடியல அப்படின்னு, நீங்க கடைகள்ல வந்து சைவ ஹோட்டல்ல நீங்க தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். ஒன்றும் தவறு கிடையாது. சைவ சாப்பாடா தான் நீங்க வாங்கி சாப்பிடணுமே தவிர, அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்ப நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வந்து வெளியில இடத்துலயே வந்து தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோமே! அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கடைகள்ல மட்டும் எப்படி வாங்கி சாப்பிடலாமா? அப்படிங்கிறது நீங்க நெனைப்பீங்க. கடைகள்ல தாராளமா வாங்கி சாப்பிடலாம். அது ஒண்ணும் தவறே கிடையாது. அதாவது அதற்குன்னு தனி இடம் வந்து ஹோட்டல். அதனால வந்து நீங்க வந்து அதெல்லாம் போட்டு நீங்க குழப்பிக்க தேவையில்ல. நீங்க சைவ சாப்பாடா வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளலாம். கடையில தாராளமாக நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீட்ல வந்து தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா, அதே வீட்ல அவங்களும் மாலை போட்டு சுத்தபத்தமா இருக்கிறாங்கன்னா, மாலை போட்டிருப்பவர்கள் தண்ணி குடிக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து தண்ணி எங்க போனாலும் கொண்டு போயிருங்க. அதேபோல இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து நைட்டி போட்டு நம்ம பூஜை செய்யலாமா? அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதாவது இப்ப நீங்க மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நைட்டிலாம் போடக்கூடாது. நீங்க வந்து ஒரு சாரி கட்டணும். நல்லா காட்டன் சாரியா வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது சுடிதார் வாங்கி வச்சுக்கோங்க. இதத்தான் நீங்க மாற்றி மாற்றி போடணும். நைட்டிலாம் நம்ம போடுறது அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது. மாலை போடுபவர்கள் எல்லாருமேவும். இப்ப மாலை போட்டு நீங்க வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக ஒண்ணு சாரியில நீங்க வந்து பூஜை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சுடிதார்ல போட்டு பூஜை பண்ணிக்கோங்க. இல்ல மற்ற ஏதாவது ஒரு ஆடைகள் நல்லா நீட்டா இருக்குது அப்படின்னா, அத பயன்படுத்துங்க. நைட்டிலாம் பயன்படுத்தாதீங்க. நம்ம விரதம் இருக்கிறோம், மாலை போட்டுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து நைட்டியோட வந்து இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுடைய சௌகரியமும் ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கேற்ற போல நீங்க இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்வது ஈஸி. உங்களுடைய சௌகரியம், உங்களுக்குள்ளது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால வந்து முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல முடியல அப்படிங்கிறப்போ உங்களுடைய விருப்பம் தான் அதற்கப்புறம். அதேபோல நீங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு நீங்க வந்து விசேஷமாக பூஜை பண்ணும்போது, சாரி கட்டி பூஜை பண்ணுங்க. நைட்டிலாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க விளக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல. பூஜை பண்றது வந்து நம்ம மந்திரங்கள் படிப்போம், அர்ச்சனை பண்ணுவோம். ரொம்ப சிறப்பா செலிப்ரேஷன் பண்ணும்போது, நீங்க நைட்டியோட பண்ணுவது அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது.
அதனால முடிந்த அளவுக்கு நைட்டிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் தினமும் சொல்லல. இந்த மாரி விரதம் இருக்கிற நாட்கள் மட்டும் தான் சொல்றேன். அது நெறைய பேர் வந்து இன்னமும் நைட்டி போட்டு தான் பூஜை பண்றவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. விளக்கு ஏற்றவங்களும் நெறைய பேர் இருக்கிறாங்க. நாம நம்ம வந்து தினமும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. யாரையும் சொல்லவும் முடியாது. இந்த மாரி விரத நாட்கள மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பெண்களுக்கு வந்து பிடித்த ஆடை எதுன்னு கேட்டாலே நைட்டி தான். ஸோ, அதனால நைட்டிய வந்து தவிர்க்க முடியாது. ஆனா, அந்த விரத சமயத்தில மட்டும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அது பூஜை செய்ற டைம் முக்கியமாக நைட்டி போடாம சாரி கட்டி பூஜை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வீட்ல யாருக்கோ மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம தொடலாமா? மாலை போடுபவர்கள் தொடலாமா? அப்படிங்கிறது கேட்குறீங்க. இப்போது நீங்க வந்து மாலை போட்டுருக்கிறீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கிறாங்க பாப்பாங்க. ஒரு 13 வயசு, 15 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். அந்த நேரம் நம்ம என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்பயும் போல நீங்க பாட்டுல இருங்க. இல்ல அவங்கள வந்து கொஞ்சம் டச் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க இல்லையா? ஒரு 15 வயசு பிள்ளைங்கள நம்மகிட்ட தான் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க அவங்க டச் பண்றீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட சொல்லுங்க. "பாப்பா நீ பீரியட்ஸ் ஆயிருக்குல கொஞ்சம் தள்ளி இருன்னு" சொல்லுங்க. அவங்க கேட்கல அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து சுவாமி கும்பிடும்போது மட்டும் நீங்க குளிச்சுட்டு போயிட்டு சுவாமி கும்பிடுங்க. ரொம்ப போட்டு இது குழப்பிக்காதீங்க. இது முருகன் கடவுள் தான். அதனால நீங்க வந்து எதையுமே போட்டு ரொம்ப ரொம்ப ஒதுங்கிக்கிட்டு பிள்ளைகள விட்டு கொஞ்சம் விலகி ரொம்பலாம் இருக்காதீங்க. ஓரளவு முடிந்த அளவுக்கு மட்டும் நீங்க கடைப்பிடிச்சா போதும். ரொம்ப அதற்காக அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம. ஏன்னா, ஒரு வயசுக்கு மேல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிற பாப்பாங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப அவங்க டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மேல அப்பதான் சாஞ்சுக்கணும்னு நெனைப்பாங்க. நம்மள போட்டு ஒழப்பிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து நீங்க வந்து அவங்கள திட்டலாம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் டச் பண்ணாம இருக்க முடியுமான்னு பாருங்க. முடியல அப்டின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்க பூஜை ரூமுக்குள்ள போகும்போது மட்டும் நீங்க குளிச்சுட்டு போயிட்டு பூஜை பண்ணிக்கோங்க. நம்ம மாலை போட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க வந்து அவங்களாகவே இருக்கட்டும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பாவம். ஏன்னா, அந்த வயசுல அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ, அவங்கள வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில நம்ம மாலை போட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக, என் பக்கத்தில வராத அப்படி இப்படின்லாம் அவங்கள போட்டு திட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து, நம்ம வீட்டில இருந்தபடி மாலை போடலாமா? அப்படின்ட்டு. நம்ம பக்கத்துல முருகன் கோவில் இருக்குதுன்னா, போயிட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வீட்ல இருந்தபடியே நீங்க தாராளமாக மாலை போட்டுக்கொள்ளலாம். நீங்க கடையிலே போயிட்டு மாலை கேட்குறீங்க அப்படின்னாலே, அவங்களே குடுப்பாங்க. அந்த மாலைய நீங்க வாங்கி பூஜை அறையில வைத்து, நீங்க வந்து முருகனுக்கு போட்டுக்கோங்க. உங்களால எத்தன நாள் முடியுதோ, அத்தன நாள் மட்டும் நீங்க போடுங்க. மாலை 1 நாள் போட்டாலும் மாலை தான், 3 நாள் போட்டாலும் மாலை தான், 21 நாட்கள் போட்டாலும் மாலை. மாலை போடணும்னு மட்டும் நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து இத்தன நாட்கள் போடணும், அத்தன நாட்கள் போடணும் அப்படிலாங்கிறது இல்ல. உங்களுக்கு எத்தன நாள் சௌகரியமா இருக்கோ, அத்தன நாள் மட்டும் போட்டு வழிபாடு செய்து இறைவன வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் வந்து பரிபூரணமா இருக்கும். இனி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான தனிப்பதிவுகள் வந்து கொடுக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 21 நாட்கள் நீங்க வந்து வழிபட முடியல. அதாவது 22ஆம் தேதி விரதம் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி 11 நாள் விரதம் இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.